சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கேம் நம்பர் 12 வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிங்லிரன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் குகேஷ் வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல டிங்லிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேம் வந்து C4 வந்து ஓப்பன் பண்றாரு. ஸோ வேகமா இந்த கேம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் E6 லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் நம்பர் 8ல C4 ஆடும்போது அவர் விளையாடின ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, E5 ஓகேங்களா. ஸோ E5 பட் இங்க வந்து E6 என்னன்னா, அவருக்கு ஒரு பாயிண்ட் லீடர்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால, அவர் வந்து கொஞ்சம் பொறுமையா விளையாடினாலே போதுமானதா இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால E6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் G3, பான் டூ D5, பிஷப் G2 டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் நைட் F6 கொண்டு வராரு. ஸோ நைட் F3, பான் டூ D4. இந்த பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எல்லாரும் யோசனை பண்றது தான். பிஷப் வந்து ஃபேன் ஷாட் ஆனா இந்த மாரி வெட்டுவாங்க. அப்போலாம் வந்து நம்ம குயின் A4 போட்டு இந்த பான வந்து வெட்டிக்கலாம். அல்லது இந்த பொசிஷன்ல வந்து அவரு D4 விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, இந்த பிஷப்போட செக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அநாயகமா இருக்கும். அந்த காரணத்தினால ஃபர்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிறாரு. பான மூவ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ நைட் C6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டூ E3. சென்டர வந்து சேலஞ்ச் பண்றாரு டிங்லரன். அதுக்கு பிஷப் E7 வந்து டெவலப் பண்றாரு. அதுக்கப்புறம் D3. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, டி பான இன்வால்வ் பண்றாரு. அண்ட் இங்க உடனே வந்து அவர் என்ன பண்ணிறாரு, இந்த டென்ஷன வந்து ரிலீவ் பண்ணிறாரு. அதனால பிஷப் வந்து டெவலப் ஆகுது. பிஷப் டெவலப் ஆனதுக்கப்புறம் E5. சப்போஸ் நீங்க நைட் மூலியமா இந்த பிஷப்ப சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணலாம். பட் அது திரும்ப வீட்டுக்கு போகும். பட் பான வந்து மூவ் பண்ணிட்டு, பிஷப்க்கு வந்து ஒரு டயகனல் வந்து ஓப்பன் பண்றாரு. பிஷப்ப டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நைட் வந்து C3 கொண்டு வராரு. நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல வந்து இந்த D3 பான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்வர்ட் பான். அதனால ஒயிட்டோட ஒரு மும்பரமான ஒரு ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பான வந்து முன்னாடி தள்ளிட்டு நம்ம வந்து இந்த பான லிக்விடேட் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு ஒயிட்டு. பட் இத தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடணும் பிளாக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவர் ஒரு பீஸயே இங்க வந்து வைக்க முடிஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா, இந்த பானெல்லாம் இல்ல. அதனால அந்த பீஸ கிக் பண்ண முடியாது. அந்த ஒரு ஐடியா வந்து இங்க டெவலப் பண்ணலாம். பட் குகேஷ் வந்து இங்க என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ நைட் C3 கேன்சல் பண்ணிறாரு. ரூக் E1, பான் டூ H6 ஜஸ்ட் இந்த பொசிஷன்ல உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி கிளாக்கும் நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன்றதுனால, ஸோ குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப அதிகமா. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காரு. H6 விளையாடுறதுக்கு. ஏன்னா, அவர் ப்ரிப்பரேஷன்லேருந்து வெளியில வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். H6க்கு அப்புறம் A3. ஜென்ரலா இந்த மாரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, A3 வந்து விளையாடும்போது, அத ஸ்டாப் பண்ணுறதுக்கு உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, A5 விளையாடுறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான மூவ் தான். ஸோ இதுதான் வந்து குகேஷ் வந்து வேகமா ஆடுனாரு. பட் இங்க என்னன்னா, இந்த பெர்மனன்ட்டா B5 ஸ்கொயர் வந்து விட்டுர்றோம். ஸோ இத நான் லைவ் ஸ்ட்ரீமிங்லயும் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபாக்ட் இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட திருப்பு முனையே இந்த நைட் B5 போனதுனால தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பெர்மனன்ட்டாவே நீங்க இந்த ஸ்கொயர வந்து விட்டுக் குடுக்குறீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம இன்னொன்னு கொஞ்சம் ஆழமான ஒரு சிந்தனையில பார்க்கும்போது, இந்த பான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஜஸ்ட் பானோட அட்வான்ஸ தடுக்குது. ஆனா, இவரோட பான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன் அப்டின்னா, நம்ம வந்து B4 மட்டும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து பிளான் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளாக்கோட பீஸுமே இந்த ஸ்கொயருக்கு வர முடியாது. அதேபோல இவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க இந்த B4க்கு நம்ம போக விருப்பப்பட மாட்டோம். பட் ரேதர் நம்ம வந்து B5க்கு போக போறோம். இது வந்து கொஞ்சம் ஆழமான ஒரு ஐடியா. ஸோ A5 வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்காது. டெம்பரரியா அது வந்து ஸ்டாப் பண்ணது மட்டும் தான் அர்த்தம். லாங் டைமா பார்க்கும்போது சில வேளைகள்ல இந்த மாரி பிரச்சனைய உருவாக்கும். H3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E6 இந்த பொசிஷன்ல வந்து பிஷப் F5 வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ பிஷப் F5 விளையாடினா என்ன ஆகும் அப்டின்னா, பான் டூ D4 அல்லது குயின் B3 விளையாடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா இந்த வீக்னஸ டார்கெட் பண்றது. இந்த குயின் பான் சாக்ரிஃபைஸ் மாரி இருக்கு. இந்த ஐடியாவும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். பான் டூ D4 வந்து விளையாடலாம் இந்த பொசிஷன்ல. அப்படி ஆடும்போது இந்த இடத்துல வந்து இந்த மாரி ட்ரேட் நடக்கும்போது, சின்ன ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பிஷப் F5ல வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுனால, ஸோ நம்ம வந்து குயின வந்து பார்த்தீங்கன்னா, டக் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க குயின் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, தென் இங்க E7ல பிஷப் அட்டாக்ல இருக்கு. அட் த சேம் டைம் B7ல பானும் அட்டாக்ல இருக்கு. இது ஆல்ரெடி கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்களேன். சரி ஓகே நம்ம வந்து முதல்ல இதுக்கு பாதுகாப்பு குடுப்போம். ஏன்னா நம்ம ரூக்கால வெட்டிக்கலாம்னு நெனச்சு இப்படி விளையாடினீங்கன்னா, ஒயிட் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச டக் பண்ணிட்டு பிஷப் அட்டாக் பண்ணுவாங்க. பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் A D1 விளையாடலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஸோ அதனால பிஷப் E6 வந்து விளையாடுறாரு. பிஷப் F5 வந்து வரல. ஸோ கிங் H2 அதுக்கப்புறம் ரூக் B8 போயிடுறாரு. ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்கா வந்து விளையாடுறாங்க 2 பேருமே. கிங்க வந்து H2 கொண்டு வராரு. அவர் வந்து ரூக் B8 விளையாடுறாரு. ஃபியூச்சர்ல இந்த பி பான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங்கிங்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அதேபோல குகேஷ் வந்து E6ல ஆடும்போது இந்த C4 பானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் இருக்கும். அப்போ வந்து D4 வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ குயின் C2 ஸோ எக்ஸலன்ட்டான ஒரு மூவ் டிங்லிரனுக்கு. ஏன்னா ரூக்க வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு.
ஸோ குயின் C2 அண்ட் தென் ரூக் E8. அண்ட் இந்த பொசிஷனில் இப்போ நைட் டு D4 விளையாடலாமா? இப்போ ஆல்மோஸ்ட் பிஷப்பும் இங்கே F5ல இல்லைங்க, அன்டிஃபெண்டாகவும் இல்லை, இந்த பானும் டிஃபென்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நைட் டு D4 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா, அதே போல் இங்கே நைட்டெல்லாம் வெட்டிடக்கூடாது. ஸோ பெரிய பிளண்டர், இது நான் லைவ் ஸ்ட்ரீமிங் காமிச்சிருந்தேன். பிஷப்பால் தான் வெட்டுவாங்க. அப்படி வெட்டும்போது இதில் சின்ன பிரச்சனை அப்போ என்ன, நைட் டு B4 போயிட்டு நம்ம வந்து B5 போயிட்டு இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? இங்கே வந்து ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன் பார்க்கலாம். பான் டு C5 வந்து நம்ம பார்க்கலாம். பான் டு C5ல இந்த பிஷப் கொஞ்சம் பேட் பீஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நைட் வந்து பர்மனெண்ட்டாக அங்கேயே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால அந்த மாதிரி விளையாட முடியாது. ஸோ ஏன் செட்டில் ஆகிடும்னா C6 ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். சரி, ஓகே, நம்ம பிஷப் C5 விளையாடலான்னு பார்த்தா இது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரூக்கை E5ல போட்டு நம்ம வந்து பிஷப் மேலே டைம் கெயின் பண்ண முடியும். இது என்னங்க ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சிங்க. பிஷப்பை புஷ் பண்ணீங்க அப்படின்னா தென் பான் டு C5 would trap the bishop. ஸோ பிஷப் A7 and then knight takes A7. ஸோ அந்த காரணத்தினால பிஷப்பை B6க்கும் கொண்டு போக முடியாது. சரி, ஓகே, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B6 ட்ரை பண்ணலாம். பட் B6 ட்ரை பண்ணும்போது இங்கே எக்ஸலண்ட்டான ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான சாக்ரிஃபைஸ், டாக்டிக்கல் என்ன சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லைட் ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பொசிஷனில் வந்து இந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் என்ன, நைட் டு D7 போய்ட்டு நான் இந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு நினச்சிங்கன்னா, ரூக் H5 போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரூக் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பான் அட்டாக்ல தான் இருக்குது. ஏன்னா நைட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயினோட ஐஸ் வந்து கட் ஆகிடுது. இந்த காரணத்தினால இதுவுமே விளையாட முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பொசிஷனில் வந்து நைட் டு D4 விளையாட முடியாது. ஸோ ரூக் டு E8, ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக பிரில்லியண்ட்டாக தெரியும். அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ ரூக் E8, அதுக்கப்புறம் நைட் டு B5. ஸோ பர்மனெண்ட்டாக அந்த நைட் அங்கே செட்டில் ஆக போகுது. அண்ட் மூவ் நம்பர் 15 அங்கே வந்திருக்காரு. அண்ட் அந்த நைட் என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பிஷப் F5, ஸோ D3 பேக்வர்ட் பண்ண அட்டாக் பண்ணுறாரு. சிம்பிளாக ரூக் D1 போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிஷப் E6லேருந்து திரும்ப பிஷப் F5 வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நமக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நைட் டு D7, நைட்டு C5க்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. குயின் டு D2 போயிடுறாரு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பான் வந்து வெளியில் வராரு, இந்த பின்லேருந்து வெளியில் வராரு. குயின் டு D2, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பிஷப் G6 ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணுறாரு. அதாவது முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே மூவ் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே நிறைய டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நைட் C5 மாதிரி ஒரு மூவ் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இது நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் கன்சிடர் பண்ணும்போது தான், ஸோ நைட் C5 டேரெக்டாக விளையாடலாமா அப்படின்னு பார்க்கும்போது பான் டு D4 வரும். இது என்னங்க பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டை உள்ளேயே கொண்டு வந்துடலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா பான் டு D5 இருக்குது. ஈவன் நைட் டு E5 கூட இருக்குது. பட் பான் டு D5 ரொம்ப எக்ஸலண்ட்டான மூவ். ஜஸ்ட் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறமோ அந்த நைட்டை ஓட விடுறோம். நைட் டெக்ஸ் E1 வந்து ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் இது. ஸோ குயின் டெக்ஸ் E1, அதுக்கப்புறம் நைட் டு D4 வரலாம். பட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பான் வந்து இந்த போஸ்ட்டில் கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருந்தாலும் ஒரு பான் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் அட்டாக்ல இருக்குது, பானுமே அட்டாக்ல இருக்குது. நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பான் ட்ராப் ஆகிடும். இந்த இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பான் இருக்குது, ஒரு நைட் இருக்குது. அண்ட் இந்த இம்பேலன்ஸ் டெஃபினட்டாக ஒயிட்டுக்கு வின்னிங் இம்பேலன்ஸ் தான். ஸோ லாங் டைமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒயிட்டால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் பிஷப்பை இவ்வளோ முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா G6க்கு மூவ் பண்ணுறாரு. எப்போயாவது D4 வந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் வருமே அப்படின்னு சொல்லிட்டு பான் டு D4 ஸ்டாப் பண்ண முடியல பேசிக்காக. அதனால் அவர் E4 புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நைட் டு G1 வந்து போகிறாரு. ஸோ நைட் டு G1க்கு அப்புறம் நைட் E2 வந்துட்டு F4 வரதான் அவரோட பிளான் லாங் டைமாக பார்க்கும்போது. பட் இங்கே கேமில் நைட் B6 போயிட்டு C4 வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதே போல் கம்ப்யூட்டரோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா A4 வந்து ஒரு நல்ல மூவாக அது வந்து பார்த்துட்ருக்கு. பட் அதோட ஃபாலோ அப் என்ன அப்படின்னா பிஷப் F4 அண்ட் தென் பிஷப் டு G5 அப்படின்னு சொல்லி நமக்கு கவுண்டர் பெண்டிங் ஐடியாஸ் இருக்குது இந்த பொசிஷனில். ஸோ இதனால் வந்து A4 வந்து நம்மளால் வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறது தான். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் B6 விளையாடுறாரு. ஸோ கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இவால்வேஷன் நம்ம வந்து குயிக்காக ரன் பண்ணோம் அப்படின்னா, ஒயிட் வந்து பெட்டராக இருக்கார். ஆல் ஆஃப் அ சடன் எப்படி பெட்டராகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதுவுமே நடக்கவே இல்லை. பீசஸ் எல்லாம் போர்ட்லேயே தான் இருக்குது. ஆனாலும் ஒயிட் வந்து பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அனலைசிஸ்லையும் சரி, நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நிறையா பார்த்துருப்பீங்க, அல்லது வேறு வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான காரணம் இந்த 2 சென்டர் பான் தாங்க. முக்கியமாக இந்த D பான் தான் பிரச்சனை. அதே போல் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பீசஸ்லாம் ரொம்ப பாசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளே அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் டிங்லிரனோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இந்த 3 பீஸ் அண்ட் இந்த நைட்டு கூட ரொம்ப வீட்டுக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கீங்க, எப்படிங்க பெட்டராக இருக்காருன்னா, முக்கியமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த பிஷப்க்கு வந்து டார்கெட் இருக்குது. நைட் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேம்ப்லேயே போயிருக்கு. ப்ளஸ் ஸ்பேஸை கெயின் பண்ணியிருக்கோம். இதனால தான் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டிங்லிரன் வந்து இந்த பொசிஷனில் பெட்டராக இருக்கார்.
ஸோ குயின் C3 விளையாடுறாரு, பிஷப் F6 ஆப்போசிட்டிங் த குயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து குயினை வந்து C2க்கு ட்ரா பண்ணுறாரு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பானுக்கு இடையில வந்து அந்த லைனில் வந்து வைக்கிறாரு ஒரு எக்ஸ்ரேல பேசிக்காக. A4 ஐடியா என்னன்னா, நைட்டு A5 போட்டுட்டு இந்த மாரி அந்த பான டார்கெட் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நைட் டூ E2. ஸோ நைட்ட வந்து கேம்குள்ள கொண்டு வர பார்க்குறாரு. பட் இந்த பொசிஷன்ல ஃபாலோ அப் பண்ணாம, அதாவது A4 விளையாடுனதே நைட் இங்க கொண்டு வரதுக்காக தான். பட் அவர் வந்து ஃபாலோ அப் பண்ணல. அப்படி ஆடியிருந்தாரு அப்படின்னா C5 பார்க்க முடியும். இங்குமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வேரியேஷன் என்னன்னா, நைட்ட வந்து மூவ் பண்ணலாம். நைட்ட மூவ் பண்ணும்போது இந்த பொசிஷன்ல நீங்க நைட் F4 விளையாடுறது ரொம்ப 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 முக்கியமான மூவ். சப்போஸ் பிஷப் அட்டாக்லருந்து பிஷப் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, தென் பிஷப் F1 நம்ம இந்த நைட்ட சேஸ் பண்ணலாம். வெட்டும்போது இந்த மாரி சூப்பரான ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு டெவலப் ஆகும். பிளஸ் A4 பானும் ட்ராப் ஆக போகுது. ஸோ நைட் BC4 அதனால தான் வந்து இந்த A5 ஆர் A4 பானை வந்து புஷ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். அண்ட் இந்த பொசிஷனில் நைட் டு D5 விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் தென் டேரெக்டாகவே நம்ம குயினால் வந்து அந்த பானை வெட்ட முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ எப்போல்லாம் வந்து அந்த நைட் E3 இருக்கக்கூடிய பிஷப்பை வெட்டுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பில்டப் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குகேஷ் வந்து பிளண்டர் பண்ணுறாரு. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா சரியான நகர்வு கிடையாது. பிஷப் G5 ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நைட் டு F4 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஜம்ப் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த E4 பான் வந்து ட்ராப் ஆக போகுது. இந்த E4 பானை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா C7ல ப்ரெஷர் பில்டப் ஆகும். இப்போ இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி தானே ஆகணும். ஏன்னா கேம் வந்து வெட்டியிருக்காரு. ஸோ பிஷப் இன்டு F4 ஆடிருக்காரு. ஸோ பிஷப் இன்டு F4 நேச்சுரலாகவே இங்கே அட்டாக் இன்வைட் பண்ணியிருக்காரு. சரி ஓகேங்க வெட்டாமல் நம்ம பிஷப்பை மட்டும் ஜஸ்ட் மூவ் பண்ணால் என்ன ஆகும்? பிஷப் மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் ஐ திங்க் D5 ஆர் C5 ஐ திங்க் C5 இஸ் வெரி ஸ்ட்ராங் மூவ். இப்போ நைட்டு உள்ளே வரதுக்கு முடியாது. அப்படி வந்தாலும் நம்ம வந்து நைட் இன்டு D5 நம்மளால விளையாட முடியும். ஸோ குயின் வெட்டா வெட்டும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோர்க்கில் லேண்ட் ஆக முடியும். ஸோ இதுதான் இந்த லைனில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்படி அதனால தான் வந்து அந்த நைட்டை வந்து வெட்டுறாரு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம பான் வந்து முன்னாடி வந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கொயருக்கு வந்து அட்லீஸ்ட் C5 வந்தால் நம்ம D5ல ஒரு ஸ்கொயர் கிடைக்கும்னு நினச்சி அவர் வெட்டுறாரு. பட் பிஷப் C7 வந்து F4 வந்ததுக்கப்புறம் C7 வந்து ப்ரெஷர் இருக்குது. ஸோ ரொம்ப நேச்சுரலான மூவ் ரூக் C8 வந்து விளையாடுறாரு. இதை தவிர்த்து இந்த டிஸ்கவரி பற்றி கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குயின் C3 மூவ் பண்ணிக்கலாம். பிஷப் E இன்ட்டு F2க்கு அப்புறம் ரூக் F2 இங்கே பல த்ரெட்ஸ் நம்ம ரெடிமேடாக வச்சிருக்கும் போது இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் பான் தான். அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்ல ஒயிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃபர் சைடுக்கு அதை அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி பெட்டர் அண்ட் இஸ் அபவுட் டு வின் த கேம். ஆனால் ஒரே ஒரு சின்ன தப்பு மட்டும் தேவைப்படுது. டிங்லிரன் வந்து குகேஷ் கிட்ட இருந்து. ஸோ ரூக் C8 அதுக்கப்புறம் குயின் C3 போகிறாரு. நைட் டு B8 ஏன்னா D5 வரப்போகுது. அதை தடுக்க முடியாது. அதனால் ப்ரொஃப்ளாக்டிக்காக நைட்டை மூவ் பண்ணிக்கிறாரு. ஸோ D5 நவ். இன்ஃபேக்ட் நைட் A7 வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே ரூக்கை ட்ராப் பண்ணும். பட் அவர் வந்து அதை விளையாடலை. பான் D5 குயின் டு D7 குயின் D7 வந்ததுக்கப்புறம் பான் டு D6 நீங்கள் இந்த பானை வெட்டும்போது நான் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமில் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ ரூக் இன்ட்டு D6 நைட் இன்ட்டு D6 வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு க்ரஷிங் மூவ் இந்த பொசிஷனில். அதனால் அவர் C5 விளையாடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல C6 கூட கன்சிடர் பண்ணுவீங்க. நீங்கள் C6 விளையாடினாலோ C5 விளையாடினாலும் டசன்ட் மேட்டர். எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு C7 போய் லேண்ட் ஆக போகுது. பட் C5 கொஞ்சம் பெட்டராக தெரியும். அட்லீஸ்ட் நம்ம வந்து நைட்டை வந்து கேமுக்குள்ள இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நைட் C7 அதுக்கப்புறம் ரூக் F8 ஸோ நைட் வந்து ரூக் அட்டாக் பண்ணால் ரூக் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வின் பண்ணிடுறேன். நவ் டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரிய ஒரு பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா அது பயங்கரமாக 6th ரேங்கில் போய் நின்றுட்டுருக்கு பயங்கர சப்போர்ட்டோட. ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து லாஸ்ட் பொசிஷன் சொல்லி சொல்கிறாங்க. நைட் C6 நைட் C6 தவிர்த்து நீங்கள் பிஷப்பை இது பண்ணிங்கன்னா நீங்கள் ரூக்கை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குயின் இன்ட்டு C7 விளையாட முடியாது. ரூக் இன்ட்டு C7 விளையாட முடியாது. நீங்கள் இங்கே பின் இருக்கிறதா நினச்சி தாராளமாக கேப்சர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் குயின் இன்ட்டு D1 விளையாடுங்க ஞாபகம் இருக்குங்களா? கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸை திரும்ப வெட்டிடலாம். ஸோ அந்த காரணத்தினால நைட் C6 வந்து கொண்டு வராருங்க குகேஷ். அதுக்கப்புறம் பிஷப்பை ரீட்ரீட் பண்ணிக்கிறாரு. ஸோ பேசிக்காக நான் வின் பண்ண போகிறேன் எதுவும் பண்ண முடியாதுன்றாரு அந்த பிஷப்போட மூலம் தான். ஸோ நைட் டு D5 நைட்டை வந்து திரும்ப கொண்டு வந்து நைட்டையே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. வேணா கேப்சர் பண்ணிக்கோன்றாரு. பட் ஓகே நான் கேப்சர் பண்ணுறேன்னு ஒரு என்ன சொல்கிறது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ்ன்னு சொல்லவே முடியாது. நான் C பான் இஸ் அண்டர் அட்டாக். ஸோ நைட் B8 போகிறாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது. ஃபார்வர்டில் வந்தீங்க அப்படின்னா குயின் இன்ட்டு C5க்கு அப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு மாதிரி சைட்லைன் பீஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வின்னிங் பொசிஷன் தான். பட் நைட் B8 போனதுக்கப்புறம் சிம்பிளாக குயின் இன்ட்டு C5 செகண்ட் பான் வந்து போயாச்சு. ஸோ செகண்ட் பான் மட்டும் போனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த D பான் பாஸ் பானோட ஹெல்ப்போட இந்த பிஷப்போட பாதுகாப்போட இந்த பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த பானோட பாதுகாப்பில் நம்ம ரூக்கையோ குயினையோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க் ஆர் 7th ரேங்க்குக்கு கொண்டு போக முடியும். ஸோ ரூக் C8 குயின் D4 சில கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிங்லிரன் வந்து உள்ளே பூந்துடுறாரு. பான் D7
ஸோ குயின் ஆக போகிற ஒரு ஒரு த்ரெட் இது. ஸோ ரூக் C4 வந்து குயின் அட்டாக் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயினையே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டெம்பரரியாக புதுசாக ஒரு குயின் இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். பட் கேமில் வந்து குயின் E3 பொறுமையாக கொண்டு போகிறாரு. ஸோ ரூக் C2 வந்ததுக்கப்புறம் பிஷப் D6. நீங்கள் இங்கே ரூக்கை இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியமான பான் வந்து ட்ராப் ஆகிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் இதுவுமே வின் பண்ணுற ஒரு வேரியேஷன் தான். பட் எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு காமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிம்பிளாக வந்து பிஷப்பை போட்டு அந்த ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஏன்னா இந்த டைம் நீங்கள் வந்து வரும்போது நீங்கள் இங்கே வெட்டும்போது நம்ம வந்து ரூக்கை வெட்டிடலாம். ஸோ அதனால் F6 வந்து ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து பண்ணுறாரு. ஒரு மேட்டிங் பேட்டர்ன் வந்து குயிக்காகவே பார்த்துறாரு ஆக்சுவலாக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 செகண்ட்ஸில் வந்து இந்த மூவ் ஆடிருக்காரு. ஸோ ரூக் இன்ட்டு G7 செக்கு, கிங் இன்ட்டு G7, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F8 செக்கு. ஐ மீன் ரூக் இன்ட்டு G7 விளையாடனோடனே இங்கே வந்து குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த குயிக்கான ஒரு செக் மேட்டிங் பேட்டர்ன் நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மேட்டிங் பேட்டர்ன் தான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி விளையாடினாலுமே உங்கள் மேட்டை தடுக்க முடியாது. அதாவது குயின் பண்ணுறத தடுக்க முடியாது. அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து ரூக் டேக்ஸ் G7 விளையாடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் டிங்லன் விளையாண்டி இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா 12வது கேம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப புகழ்னேன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் வந்து உண்மை. ஏன்னா நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவர் நம்ம குகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் டிங்லன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவர் விளையாடுனதில் இதுதான் வந்து பெஸ்ட் கேம். என்ன உண்மையோ அதை தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி விளையாடின கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97% அக்யூரேட்டாக வந்துங்க டிங்லன் வந்து ஆடிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணிங்கன்னா 11 கேமையும் நீங்கள் இதோட கேமை கம்பேர் பண்ணிங்கன்னா, இந்த 11 கேம்லேயும் டிங்லன் இது போல் விளையாடினதே கிடையாது. ரொம்ப மோசமாக விளையாடிட்டு இருந்தார். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கேம். லாஸ்ட்டு 1 இயராக கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவருடைய பெஸ்ட் கேம். ஸோ அது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி அவர் 11th கேமில் தோத்தவொடனே இந்த மாதிரி சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து கண்டினியூ பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியாது. பட் இன்னும் எதை பண்ணாலும் எது பண்ணாட்டியும் இன்னும் 2 கேம் தான் இருக்குது குகேஷ்க்கும் டிங்லரனுக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூசுவல் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.